அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? த ஃபர்ஸ்ட் இயர் டு பிரீச் த குளோபல் வார்மிங் லிமிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குளோபல் வார்மிங் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1.5 டிகிரி செல்சியஸ். இந்த லிமிட்டை பிரீச் பண்ண இயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1800s நடந்திருக்கும். அந்த டைம்ல குளோபுக்கு ஒரு எர்த்துக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்க்குன்னு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரெண்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸை பிரீச் பண்ற மாதிரி, அதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த குளோபல் வார்மிங் லிமிட்டை பிரீச் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த வகையில் 2024 டெம்பரேச்சர் 1.6 டிகிரி செல்சியஸ்ல இருந்திருக்கு. அதனால 2024 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ், அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த நோட்டீஸ் சென்ட் டு தோஸ் ஹூ ஹோல்ட் மணி ஏர்ன்ட் இல்லீகலி அப்ராட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்போல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 கலர்ஸ்ல வந்து நோட்டீஸ் வந்து வெளியிடுவாங்க. ரெட் நோட்டீஸ், இன்டர்போல் ரெட் நோட்டீஸ், இன்டர்போல் ப்ளூ நோட்டீஸ், பிளாக் நோட்டீஸ், கிரீன் நோட்டீஸ், இந்த மாதிரி சில்வர் நோட்டீஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து நமக்கு நோட்டீஸஸை வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டில் பணம் சம்பாரிச்சு, தப்பான முறையில் பணம் சம்பாரிச்சு வெளிநாட்டில் சொத்து வாங்கி வைக்கிறவங்களுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு நோட்டீஸ். ஸோ இட்டாலி ரெக்வஸ்ட் பண்ணனால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறத இன்டர்போல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, which state has the highest direct tax distribution from the central government? So இந்த tax distribution between center and state அப்படிங்கிறது 15th finance commissionோட recommendation basisல 41% நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? வெர்டிக்கல் டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக டிசம்பர் 2024க்கு அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், கிட்டத்தட்ட 17,000 crores பீகாருக்கு டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு வந்தது 7,000 crore, பீகாருக்கு ஒதுக்கப்பட்டது 17,000 crore. சரியா? அடுத்தது, பிரவேசி பாரதிய சம்மன் அவார்டிங் செரிமோனி ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்டிங் செரிமோனி எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புவனேஸ்வர், ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 27 பேருக்கு வந்து இந்த அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்டா, விச் இந்தியன் சிட்டி ஹாஸ் த மோஸ்ட் congested traffic in India? ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த டாம் அப்படிங்கிற நெதர்லாண்ட் பேஸ் பண்ண ஆர்கனைசேஷன் இந்த டிராஃபிக் கன்ஜெஷனை பற்றி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பரன்குயிலா அப்படிங்கிற இந்த சிட்டி பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய சிட்டி. சரிங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் செகண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா கொல்கத்தா, வேர்ல்டு லெவலில் தேர்ட் பிளேஸ் பார்த்தோம்னா நமக்கு பெங்களூரு. ஸோ இப்போ இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் யாருனாலும் கொல்கத்தா தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.